நமஸ்காரம். நமஸ்காரம். கட்டளை சீக்கிரமே எழுந்து பெருமாள்லாம் பண்ணியாச்சு போல இருக்கு. ஆமா. எப்பவும் எப்படிமா அப்படி சுறுசுறுப்பாக இருக்கேல, இதுக்கு என்ன ஒரு சீக்ரெட், ரகசியம் என்ன? உடம்பும் பார்த்தாக்கா ரொம்ப வெயிட் போடாமல், ஆமா. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நீங்கள் இருக்கீர்? இதோட ரகசியத்தை சொல்லுங்கள். ஏன்னா இன்னைக்கு இந்த உடல் எடை அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே நிறைய பிரச்சனையாக இருக்குது. இதை பற்றியும் அப்புறம் அந்த பீமரத சாந்தி போயிட்டு வந்தேன்னு சொன்னேன். ஆனால் அந்த டயர்டு கூட உங்கள் முகத்தில் தெரியல. இல்லை, நான் எப்போவுமே சுறுசுறுப்பாக தான் இருப்பேன். எப்பவும் டயர்டானதே இல்லை. நான் கூப்பிட்டு எல்லா இடத்துக்கும் போவேன். எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லா இடத்துலையும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு அவள் வாழ்க்கை என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் செஞ்சுட்டு வருவேன். வந்தால் கொஞ்ச நேரம் கூட நான் படுக்க மாட்டேன். ஏன்னா டைம் ரொம்ப நம்மளுக்கு கிடைக்கிறத நம்ம யூஸ் பண்ணணும், எல்லாருக்கும் செய்யணுங்கிற எண்ணம் நிறையா இருக்குது. பெருமாள் நிறைய சேவிக்கணும். கூப்பிட்ட கோவிலுக்கு யார் யார் கூப்பிட்றாலும் எங்கெங்கே கூப்பிட்றாலும் எல்லா இடத்துக்கும் ஓடிடுவேன். கோவில்னு இல்லை, கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் விட்டு கொடுக்காம போகணும். ஆமாம், விட்டு கொடுத்தா போகணும். என் குழந்தைகளுக்கும் நான் தான் சொல்கிறேன். எங்கே யார் கூப்பிட்டாலும் சரி அந்த இடத்துக்கு போய் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும், எல்லாம் செய்யணும். மனசை ரொம்ப கவலைப்பட்டுட்டே உட்காரக்கூடாது. உட்கார்ந்தா அது கஷ்டமாக போயிடும். எப்போ பார்த்தாலும் மனசை நன்னா வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் பெருமாளை சேவிச்சுட்டோம். நம்ம அடுத்தது என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறது, நாளைக்கு என்ன செய்வோங்கிறத நம்ம யோஜனை பண்ணினா நம்மளுக்கு உடம்புல தளர்ச்சியே வராது. நான் பழசே நினைக்க மாட்டேன். பழசை நினச்சா நம்ம கவலைப்பட்டுன்னு உட்காந்துருவோம். அதனால் எப்போவுமே மனசை இது பண்ணிட்டு ஃப்ரீயாக வச்சுட்டு நாளைக்கு என்ன பண்ணணும், யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற திங்ஸ் பண்ணினோம்னா கண்டிப்பாக நம்ம உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். சந்தோஷமாக ஓடி போய் செய்யணுங்கிற எண்ணம் தோணும். என்னன்னு தோணும். அதாவது நடந்ததையே நினச்சிட்டே இருக்காம நாள் முழுதும் எதையாவது பண்ணிட்டு இருக்கணும். சரி அம்மா, சரி இதெல்லாம் சொன்னேன், ஓகே. இப்போது உடல் எடை தான் எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, உடல் எடை அதிகரிக்காமல் இருக்கணும், குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இதில் இந்த மத்தியானம் நீங்கள் தூங்குவேலா எப்படி? மத்தியானம் நான் தூங்க மாட்டேன். ஏதோ ஒரு வேலை, ஆற்றுல ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பேன். என்ன நிறைய ஆற்றுல வேலைன்னா நிறைய வேலை இருக்குது இல்லைங்கள, அந்த வேலை ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பேன். செஞ்சுட்டு முடியலன்னு தான் படுப்பேன். முடிகிற மட்டும் படுக்க மாட்டேன். நன்னா சாப்பிடுங்க, நன்னா நிறைய சாப்பிட்டுட்டு நன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தாலே உடம்புல வெயிட் போடாது. நார்மலாக வேலை செய்யணும். டெய்லி வாக்கிங் நடக்கணும். 2 மணி நேரம் மட்டும் நடக்கலைனாலும் ஒரு அரை மணி நேரம் 30 நிமிஷம் நம்ம உடம்புக்காக நடக்கணும். நடந்தாலே வெயிட் போடாது. சாப்பிட்டதுனால தான் வெயிட் போடணும்னு எல்லாரும் நினைக்கிறா. ஆனால் சாப்பிட்டதுனால வெயிட் போடாது. வேலைக்கு டைம் பிரகாரம் சாப்பிடணும். நான் காலையில் 9 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவேன், மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிடுவேன், நைட்டு 8:30க்கு சாப்பிடுவேன். அதாவது டிசிப்ளின், இந்த டயத்துக்கு இதை சாப்பிடணும், அதை ஸ்கிப். அதாவது இப்போ 11 மணிக்கு, இப்போ காலையில் நம்ம இடங்கள் சில வீடுகள்ல எல்லாம் 11 மணி, அப்போனா அந்த 11 மணினா 11 மணிக்கு சாப்பிடணும். சாப்பிட்டாதான் உடம்பு வெயிட் போடாது. சில பேர் சாப்பிட்டதுனால வெயிட் போடுறது, சாப்பிட்றாலும் வெயிட் போடாது. அது கிடையாது. சாப்பிட்டதுனால வெயிட் போடாது. நல்லா நம்மளால முடிஞ்ச மட்டும் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டாம். மத்தியானத்தை தூங்காம நடந்துட்டு ஏதோ ஆத்துல ஏதோ ஒரு காரியத்தை பார்த்துருந்தாலே வெயிட் போடாது. வேலைக்கு போறவாளுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் கரெக்ட். இல்லை இன்னைக்கு இந்த ஐடி வேலையிலலாம் இருக்கிறதுனால அவளுக்கு உட்காந்துட்டே இருக்கிறதுனால கூட வெயிட் போடுறது பாவம். அவளை சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் அவள் நடக்கணும், கொஞ்சம் எழுந்திருந்து நடுவில் எழுந்து நடக்கணும். ஏன்னா முன்ன காலம் மாதிரி இல்லை. முன்ன நாங்கள் எல்லாமே ஆட்டுக்கல், அம்மிக்கல், அடுப்பு, மண்ணடுப்பு இது மாதிரி செஞ்சுட்டு இருந்தனால எங்களுக்கு உடல்நிலை இன்னும் நல்லா இருக்கேன் நான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. கேஸ் அடுப்பு, சுவிட்சை தட்டினா அடுப்பெறியது, சுவிட்சை தட்டினா மிக்சி, கிரைண்டரு, ஒரு வேலை கூட புடிஞ்சு செஞ்சு அவளுக்கு வேலை கிடையாது. பாத்ரூமில் நானும் வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அதனால எதுவுமே அவளுக்கு குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யறதில்ல. பெருக்கிற வேலை ஒன்று இருக்கு, அதுவும் எல்லாமே எல்லாத்துக்கும் மிஷின்களும் பெருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மிஷின் வந்துடுது. அதனால நம்ம ஒரு வேலை கூட செய்ய முடியல. எப்போ பார்த்தாலும் சேர்ல உட்காந்துக்க வேண்டியது, டேபிளில் சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, இப்படி இருந்தால் உடம்பு கண்டிப்பாக பெருத்து போயிடும். அதனால நம்மளா முடிஞ்ச மட்டும் நம்ம கொஞ்சம் வேலைகளை செஞ்சுட்டு இருந்தா நல்ல உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா பசிக்கும், கொஞ்சம் நடந்தா நல்லா இருக்கும். அதாவது காத்தோட்டம் வெளியில போய் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்தா நம்மளோட உடல்நிலை ஆரோக்கியமா, அது வெளியிலயும்
வெளியிலையும் கொஞ்சம் போகணும், வெளி நிலைமைகளையும் பார்த்துக்கணும், நம்ம உள் மனதையும் தூய்மையாக வச்சுக்கணும். தூய்மை அப்படின்னா கவலையே வச்சுக்க கூடாதுன்னு நடக்கும், நடந்தே தீரும். அதனால மனசுல கவலைகளை வச்சுக்காதீங்கோ. நல்லபடியா மனசை ஒரு இது வச்சு இன்னைக்கு இது நடந்ததா சரி சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுட்டு சந்தோஷமா மனசை வச்சிருந்தாலே உடம்பு பாதிக்காது, உடம்புல வியாதி வராது. வந்தாலும் அதை பொருட்படுத்தாம நீங்க மட்டும் தைரியமா எல்லா வேலையும் செய்யுங்கோ, நன்னா இருப்பேன். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். எல்லாரும் நன்னா இருக்கணும், அவ்வளவுதான் என்னுடைய ஆசை. அதேமா ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து என்ன ஒரு கன்க்ளூஷன்னா, மனசையும் உடம்பையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கணும், சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் பார்க்காத கஷ்டம் இல்லை, அதை அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம். அதை எதிர்த்து நம்ம அதை முடியும் வரணும், எதிர்த்து வந்தா முடியுங்கிற நம்பிக்கை வரணும். நன்னா ஆயிடுவேன், கவலைப்படாதீங்க, உடம்புலாம் பெருக்காது. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப சந்தோஷப்பா. நன்றி, வணக்கம்.